2.3 second sum. Integral a to the power x minus e to the power x log b divided by e to the power x log a b to the power x dx. இப்போ இந்த x log b நான் எப்படி எழுத போகிறேன்? log b to the power xன்னு எழுத போகிறேன். ஸோ இது முன்னாடி இருக்கிறத பவராக எழுதிக்குவேன். ஸோ அது மாதிரி இங்கே எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ a to the power x அப்படியே போட்டுங்க. மைனஸ் e log b to the power x எழுதிக்குவேன். டிவைடட் பை அதே மாதிரி இங்கே எழுதிக்குவேன். e to the power x வந்து ஏக்கு பவராக எழுதிக்குவேன். log a to the power x bx dx. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இந்த e to the பவரும் ஈயும் எக்ஸ்பொனண்ட்டும் லாகும் பவரில் இருந்ததுன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ a to the பவர் அப்படியே வரும். இது வந்து ஈயும் லாகும் கேன்சல் ஆகி b to the பவர் x வரும். இங்கே கீழே வந்து ஈயும் லாகும் கேன்சல் ஆகி a to the பவர் x வரும். bx dx. இப்போ நான் தனித்தனியாக எழுதிக்க போகிறேன். ஓகேவா? a to the power x divided by a to the power x b to the power x minus b to the power x divided by a to the power x b to the power x. இப்போ பாருங்கள், a to the power xம் a to the power xம் கேன்சல். இங்கே b to the power xம் b to the power xம் கேன்சல். dx. மீறது என்ன? ஸோ இன்டெக்ரல் 1 by b to the power x minus 1 by a to the power x dx. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்? b to the power மேலே எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ மேலே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ் சிம்பிள் வரும். ஓகேவா? ஸோ நான் b to the power x மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பவர் மைனஸ் அதே மாதிரி இதையும் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஓகேவா? ஸோ a to the power மைனஸ் எக்ஸ் dx. இப்போ ரெடிமேடாக b to the power x a to the power xக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஸோ log. ஸோ a to the power x மைனஸ் a to the power xன்னு வந்ததுன்னு வைங்க. சாரி, a to the power மைனஸ் எக்ஸ்ன்னு வந்ததுன்னு வைங்க. என்ன வரும்? a to the power x minus x divided by log a மைனஸ் சிம்பிள் வரும். ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ b to the power மைனஸ் x divided by மைனஸ் log b மைனஸ். ஸோ a to the power minus x divided by minus minus plus ஆகிடும். log a plus c. இதுதான் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.